ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இது வந்து நீங்கள் கர்ட் ரைஸ் அண்ட் எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து கம்பல்சரியாக பண்ணணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. மீன்வைல் நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சோன்னா ஒரே ஒரு காலிஃப்ளவர் மட்டும் போட்டு பாருங்கள். இது வந்து நல்லா பொரிஞ்சிச்சுன்னா மிச்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலி இதில் நம்ம வந்து எந்த ஃபுட் கலர்ஸுமே யூஸ் பண்ணலை. ஸோ வந்து இது ஹெல்த்தி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.